கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு யோசேப்பின் பல வருட அங்கியும் நோவா பார்த்த வானவில்லும் இயேசு கிறிஸ்துவும் என்ற தலைப்பில் இன்று நாம் வானவில்லை குறித்து பார்க்க போகிறோம். இந்த வானவில் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. இந்த வானவில் இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் இந்த பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்த போகிறார், எப்படியெல்லாம் இந்த பூமிக்கு வரப்போகிறார், எப்படி பிசாசை ஜெயித்து மீண்டும் பரலோகத்திற்கு போக போகிறார் என்பதின் அடையாளமாக தேவன் இந்த வானவில்லை வானத்திலே ஏற்படுத்தினார். நாம் வானவில்லை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வானவில்லின் பல வர்ணமான கலர்களை பார்த்து நாம் ரசிப்பதுண்டு. அப்படி அந்த வானவில் நாம் ரசிக்கும் பொழுதே சில நேரம் தோன்றி சில நேரத்தில் மறைந்துவிடும். அது எதனுடைய நிழலாட்டமாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை சில காலம் பார்ப்பீர்கள், சில காலம் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார். இந்த வானவில்லின் ஒரு முனை வானத்திலிருந்து தோன்றி பூமிக்கு வந்து மறுமுனை மீண்டும் வானத்திற்குள்ளே போகும்படியாக தேவன் அமைத்திருப்பார். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மீண்டும் வானத்திற்கு திரும்புவதை குறிக்கிறது. இந்த வானவில்லை தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, இந்த வில் பிசாசை ஜெயித்து நம்மை ஜீவரட்சனை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நிழலாட்டமாக உறுதிப்படுத்தும்படியாக தேவன் வானவில்லை வானத்திலே நோவாவுக்கு காட்டினார். இந்த வானவில்லை தேவன் எப்பொழுது நோவாவுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார்? நோவாவின் காலத்தில் வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் பாவத்தை அதிகரித்தபடியினால், அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பூமியில் பெருக்கினபடியினால், அதனால கோபமுற்ற தேவன் இந்த மனிதர்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜலப்பிரளயத்தினாலே ஒட்டுமொத்த ஜீவராசிகளையும் மனித குலத்தையும் அழித்தார். அதில் நீதிமானாக இருந்த நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரமே காப்பாற்றப்பட்டார்கள். அப்படி பேழையில் காப்பாற்றப்பட்ட நோவாவும் நோவா குடும்பமும் ஜலம் வற்றிய பிறகு பூமியில் இறங்கி அவர்கள் வாசம் செய்வதற்கு முன்பாக தேவனுக்கு நோவா தகன பலிகளை செலுத்துகிறார். அந்த பலியின் வாசனையை தேவன் நுகர்ந்த உடனேயே அவருக்கு தன் மகனை, ஒரே பேரான மகனை அவர் இந்த பூமிக்காக பலியாக கொடுத்து, இந்த ஜனங்களை நான் அழிக்காமல் மீட்பேன் என்கின்ற ஒரு நினைவு வந்து, அந்த பலியின் வாசனையை நுகர்ந்த தேவன் தன் மனதுக்குள் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களின் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். நோவா பேழையை விட்டு இறங்கின உடனே தேவனுக்கு தகன பலியை செலுத்துகிறான். அந்த தகன பலியை பார்த்த தேவனுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது என்ன மாற்றம்? 21வது வசனத்தை பார்ப்போம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அந்த வாசனையை நுகர்ந்த உடனே தேவனுக்கு தன்னுடைய மகனை பலியாக நான் பலியிடப் போகிறேன் என்பதை மனதிலே நினைத்து, மனிதன் சிறு வயது தொடங்கி அவனுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது.
இனி அவனை நான் அழிப்பதில்லை. நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை தகன பலியாக பலியிட்டு இந்த மனித குலத்தை நான் மீட்பேன் என்று தன் மனதுக்குள்ளே தேவன் சொல்லிக் கொண்டார். நோவா பலி செலுத்தின அந்த தகன பலி இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு நினைவுபடுத்தியது. நான் இப்பொழுது செய்தது போல் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று தன் மனதிலே சொல்லிக் கொண்டார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் மாரி காலமும் கோடை காலமும் இரவும் பகலும் உண்டாயிருக்கும் என்று தேவன் தன் மனதிலே சொல்லிக் கொண்டார். அப்படி அந்த பலி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவுக்கு நினைவுபடுத்தினபடியினால் இனி நான் பூமியை சங்கரிப்பதில்லை என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு நோவாவுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். அது என்ன அடையாளம்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, தேவன் சகல தலைமுறைகளுக்கும் நித்திய உடன்படிக்கையின் அடையாளமாக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். அந்த அடையாளம் என்ன? அந்த அடையாளம் யாரை குறிக்கிறது? அந்த அடையாளம் என்ன செய்ய போகிறது என்று மனிதர்களாகிய நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு அடையாளத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். 13வது வசனத்தை வாசிப்போம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இங்கு தேவன் நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது பூமிக்கும் எனக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும் என்றார். அப்படியாக தேவன் இந்த பூமியையும் பூமியில் உள்ள சகல ஜீவன்களையும் சங்கரிக்காமல் இருப்பதற்காக அவருடைய வில்லை வானத்திலே வைக்கிறார். அந்த வில் பூமிக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக தேவன் ஏற்படுத்துகிறார். இந்த வில் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த வில்லை தேவன் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பூமியை அழிக்காமல் இருக்கிறார். 16வது வசனத்தை வாசிப்போம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் பொழுது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். மனிதர்கள் இந்த பூமியில் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் அநியாயங்களையும் செய்து பூமியை கெடுத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் தேவன் கோபம் உண்டு நோவா காலத்திலே ஜல பிரளயத்திலே இந்த பூமியையும் சகல ஜீவன்களையும் அழித்ததை போல மீண்டும் அழிக்காதபடிக்கு அவர் அந்த வில்லை நோக்கி பார்க்கிறார். அந்த வில்லை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வில் இந்த மனிதர்களுக்காக மரிக்க போகிறது. அந்த வில் இந்த மனிதர்களுக்காக பலியாக போகிறது. இந்த மனிதர்களை காக்கும்படியாக அந்த வில் இருக்கிறது. அந்த வில்லாகிய என்னுடைய குமாரனை நான் பலியிட போகிறேன். அதனாலே இந்த பூமியில் உள்ள மாம்ச ஜீவன்கள் யாவற்றையும் நான் அழிக்காமல் விட்டு விடுகிறேன் என்று தேவன் அந்த வில்லை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வில் தான் இயேசு கிறிஸ்து. அந்த வானவில் இயேசு கிறிஸ்து அல்ல, அந்த வானவில் இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. அந்த வானவில்லாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் நோக்கி பார்த்து இந்த பூமியையும் நம்மையும் அழிக்காமல் இருக்கிறார். அந்த வானவில் யார் என்பதை குறித்தும் அந்த வானவில் என்ன நோக்கத்திற்காக தேவன் உடன்படிக்கையாக வைத்தார் என்பதை குறித்தும் தான் நான் இன்று தியானிக்க போகிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ
அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபொழுது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். மழை பெய்யும் காலத்திலே மேகத்திலே வானவில் எப்படி காணப்படுமோ அப்படி தேவனுடைய மகிமையின் பிரகாசம் காணப்பட்டதாம். அப்படியானால் இந்த வானவிலின் பல வருடங்கள் எதை குறிக்கிறது? தேவனுடைய மகிமையின் சாயலை குறிக்கிறது. தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாகத்தான் இந்த வானவில் இருக்கிறது. அந்த தேவனுடைய மகிமையின் சாயலில் வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாகத்தான் இந்த வானவில் இருக்கிறது. இந்த வானவில் மேலும் எதை வெளிப்படுத்துகிறது? 27வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். இந்த வானவில் தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பது மட்டுமல்ல, இந்த வானவில் அக்கினியாகவும் இருக்கிறது. அந்த தேவனுடைய அக்னியின் பிரகாசத்தினாலே பல வருடங்களாக வானவெளியின் தோற்றத்தை போல தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. அதனால இந்த வானவில் தேவனுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பானது, தேவனுடைய அக்கினிக்கு ஒப்பானது. அப்படிப்பட்ட ஒரு சாயலை, தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான சாயலை நோவாவுக்கு அவருடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நித்திய உடன்படிக்கையாக தேவன் வானத்திலே ஏற்படுத்தி காட்டுகிறார். நான் இந்த பூமியை முன்பு ஜல பிரளயத்தினாலே அழித்தேன். இனி நீங்கள் அக்கிரமமும் அநியாயமும் செய்யும் பொழுது அக்கினியனாலே இந்த பூமியை அழிப்பேன் என்பதை தேவன் அக்கினியாய் இருக்கிற அவருடைய பிரகாசத்தை வானிலே உடன்படிக்கையாக வைத்தார். இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நோவாவும் அவனுடைய சந்ததியை சார்ந்த அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக வானவில்லை தேவன் நித்திய உடன்படிக்கையாக மேகத்திலே வைத்தார். இந்த வானவில் இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக கொண்டது. நோவா செலுத்திய அந்த பலியின் வாசனையை நுகர்ந்த தேவன் ஒரு வானவில்லை நோவாவுக்கு அடையாளமாக வைத்தார். எதற்காக? என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் உங்களுக்காக பலியிட்டு உங்களை அழிக்காதபடிக்கு உங்களை அந்த பாவத்திலிருந்து மீட்பேன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய மகனை நினைவு கூர்ந்தார். அப்படியே தேவன் ஜீவ பலியாக தம்முடைய மகனை ஒப்பு கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் நோவா அந்த பலியை செலுத்திய பொழுது அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து தம்முடைய மனதில் நினைத்த தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய பலியை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நிறைவேற்றி தன்னையே பலியாகவும் தன்னையே காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மீது அன்பு கூர்ந்தார். நம்மீது அன்பு கூர்ந்து நம்மையும் அதே போல அன்புள்ளவர்களாய் நடக்கும்படியாக நம்மையும் தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்ட பலியாக இந்த வானவில் தேவனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு சமாதானத்தையும் ஒரு உடன்படிக்கையும் ஏற்படுத்தும் என்பதை பூமியில் உள்ள அனைவரும் இந்த வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக அந்த வானவில்லை மேகத்திலே அடையாளமாக வைத்தார். அந்த வானவில்லாகிய இயேசு கிறிஸ்து பலியாக வந்து நம்மையெல்லாம் மீட்டு நம்மை அழியாதபடிக்கு இன்று வரை காத்து கொண்டிருக்கிறார்.
இந்த வானவில்லின் பல வர்ணங்கள் எதை குறிக்கிறது? இந்த வானவில்லின் பல வர்ணங்கள் அதிகாரத்தை குறிக்கிறது, ஆளுமையை குறிக்கிறது, ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது, ராஜத்துவத்தை குறிக்கிறது. இந்த வானவில்லின் பல வருணமான அந்த வருணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுக்க போகிற அதிகாரங்களை குறிக்கிறது. அதன் அடையாளமாகத்தான் யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு பல வருண அங்கியை உடுத்தி அழகு பார்த்தான். ஏன் யோசேப்புக்கு அவன் பல வருண அங்கியை உடுத்தினான்? இந்த யோசேப்புக்கு தேவன் ஆளுகிற அதிகாரத்தை கொடுப்பார். இந்த யோசேப்பு எல்லா மக்களையும் ரட்சிப்பான். இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் ரட்சிப்பான். இப்படி அந்த யோசேப்பு தன் சகோதரர்களை எல்லோரையும், உலகத்தில் உள்ள மக்களை எல்லோரையும் ரட்சிக்கும்படியாக தன்னையே அவன் பலியாக ஒப்பு கொடுப்பான் என்பதை நினைவு கூறும்படியாக யோசேப்புக்கு யாக்கோபு பல வருண அங்கியை உடுத்தி இருந்தான். அந்த பல வருண அங்கியின் மீது அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு அதை கிழித்து அவனை குழியிலே போட்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமான காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவன் பல வருணமான அங்கியின் அடையாளமாக எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்க போகிறார். அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஜீவரட்சணை செய்ய போகிறார். தன் சகோதரர்கள் எல்லாம் ரட்சிக்க போகிறார் என்பதை நிழலாட்டமாக இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படியாகத்தான், யூதர்களுக்கும் அதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் யாக்கோபு யோசேப்புக்கு பல வருண அங்கியை உடுத்தினார். யோசேப்பை தேவன் உயர்த்தி அதிகாரத்தில் வைத்த பொழுது என்ன நடந்தது? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கும் விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பஞ்ச காலத்திலே யோசேப்பு எகிப்தில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றினார். எகிப்தை சுற்றியுள்ள எல்லா தேசத்தையும் காப்பாற்றினார். இப்பொழுது அவனுடைய சொந்த சகோதரர்களும் தகப்பனும் அந்த பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டு உணவுக்காக யோசேப்பை நோக்கி வரும் பொழுது யோசேப்பு உலகத்தின் ராஜாவாக இருக்கிறார். ஏனென்றால் எகிப்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்து பல வருண அங்கியின் அடையாளமாக அவனுக்கு எல்லாவித அதிகாரத்தையும் கொடுத்திருந்தான், ஆளுமையையும் கொடுத்திருந்தான். அவனுடைய வாக்கின்படியே எல்லாம் நடக்க அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தான். அப்படி அவன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் காப்பாற்றினான். பஞ்சத்திலே தேடி வந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு இப்படி அவன் சொல்கிறான், உங்களை ஜீவ ரட்சனை செய்யும்படியாக முன்னமே தேவன் என்னை அனுப்பினார். இப்படிதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஜீவ ரட்சனை செய்யும்படியாக பல வருண அங்கியின் அடையாளமாக, பல வருணத்தை கொண்ட வானவில்லின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து தம்முடைய வலது பாரிசத்திலே உட்கார வைத்தார். எப்படி பார்வோன் யோசேப்புக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்து தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உட்கார வைத்தானோ, அதே போல பிதாவாகிய தேவன் பல வருண அங்கியின் அடையாளமாக, பல வருண வானவில்லின் அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவரே எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக உயர்த்தினார். இந்த பல வருண அங்கி இயேசு கிறிஸ்து பெறப்போகிற அதிகாரத்தை நிழலாட்டமாக கொண்டது. பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவருக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்து அவருடைய நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரின் முழங்காலும்
முடங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எல்லா அதிகாரத்தை உடையவராக இருந்தும் நம்மை ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தம்மைதானே அவர் வெறுமையாக்கி மனுஷ ரூபமாக காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைதாமே தாழ்த்தினார். அப்படி அவர் தாழ்த்தினபடியினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லா அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்து எல்லாமும் அவருக்கு கீழ்ப்படியும்படியாக செய்தார். இப்படியாக இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக தம்மைதாமே ஒப்பு கொடுத்து நாம் அழியாதபடிக்கு நம்மை பாதுகாத்தது மட்டுமல்ல, அவர் எல்லா அதிகாரத்தையும் பெற்று நம்மை இந்நாள் வரைக்கும் ஜீவரட்சனை செய்து காப்பாற்றி வருகிறார். எப்படி பல வருண அங்கியை உடுத்தின யோசேப்புக்கு எல்லா அதிகாரங்களும் கீழ்பட்டு இருந்ததோ, அதே போல பல வருண வானவில்லின் அடையாளமாக காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் எல்லாமே கீழ்பட்டு இருந்தது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே கீழ்ப்படியும்படியாக அவருக்கு எல்லா அதிகாரங்களையும் தேவன் கொடுப்பார் என்பதின் நிழலாட்டமாகத்தான் அந்த வானவில்லை பல வருண கலர்களாக தேவன் வானத்திலே ஏற்படுத்தி காட்டினார். இந்த வானவில்லின் பல வருண நிறங்கள் இயேசு கிறிஸ்து பெறப்போகிற அதிகாரத்தை, ஆளுமையை, ஆசாரியத்துவத்தை, ராஜரீகத்துவத்தை நினைவுபடுத்தும்படியாக தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அதற்காகத்தான் யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு யோசேப்புக்கு பல வருண அங்கியை உடுத்தி பார்த்ததும் அதற்காகத்தான். ஏனென்றால் யோசேப்பும் எல்லா அதிகாரத்தையும் உடையவனாக இருந்து உலக மக்களை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவான், தன்னுடைய சகோதரர்களையும் காப்பாற்றுவான், எல்லோருக்கும் ஜீவ ரட்சனை செய்வான் என்பதின் அடையாளமாகத்தான் யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்புக்கு பல வருண அங்கியை கொடுத்தான். அதே போலதான் இந்த வானவில்லின் பல வருண நிறங்களும் இயேசு கிறிஸ்து பெறப்போகிற அதிகாரங்களின் நிழலாட்டமாகவும் இந்த முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்து எல்லாவித பஞ்சங்களில் இருந்தும், எல்லாவித கஷ்டங்களில் இருந்தும், எல்லாவித மரணங்களில் இருந்தும், பாவத்தில் இருந்தும், அக்கிரமத்தில் இருந்தும், அநீதியில் இருந்தும் இயேசு கிறிஸ்து மீட்டு நம்மை ஜீவ ரட்சனை செய்வார் என்பதின் நிழலாட்டமாகத்தான் தேவன் வானவில்லை மேகத்திலே வைத்தார். இந்த வானவில் மனிதர்களையும் பூமியும் காப்பாற்றுவது மட்டுமல்ல, அவர் இன்னொரு அடையாளத்தையும் கொடுத்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வானவில் தேவனுடைய அக்கினியின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவன் நியாயத்திற்கும் அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக தேவன் அந்த வானவில்லை மேகத்திலே வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயம் தீர்த்து இந்த பூமியையும் வானத்தையும் அக்கினியினாலே அழித்து போடுவார் என்பதை அறியும்படியாகத்தான் அந்த வானவில்லை அக்கினி ரூபமாக, அந்த அக்கினி ரூபத்தின் பிரகாசமாக ஏற்படுத்தி வைத்தார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையாகிய அக்கினி இந்த வானங்களையும் பூமியும் அழிக்கும். அது மட்டுமல்ல, தேவ பக்தி இல்லாதவர்களை நியாயம் தீர்த்து அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை நான் முன்பு ஜலப்பிரளயத்தினாலே அழித்தது போல ஒட்டுமொத்தமாக நான் அழிக்கப் போகிறதில்லை.
ஆனால் அக்கினியிலே ஒரு நாள் நான் அழிக்க போகிறேன். அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த வானவில் தான். அந்த வானவில்லை தேவன் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனின் வழியை நோக்கி பார்க்கிறார். அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற பல வருணமான அதிகாரங்கள் நோக்கி பார்த்து இந்த மனிதர்களையும் இந்த பூமியில் உள்ள மாம்ச ஜீவன்கள் யாவையும் நான் சங்கரிப்பதில்லை. இந்த வானவில் இருக்கும் நாளளவும் இந்த பூமியிலே விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் இருக்கும் என்பதை தேவன் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறபடியினால் இந்த பூமி இன்னும் அழியாமல் காக்கப்பட்டு வருகிறது. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நாம் அழிந்து விடாதபடிக்கு, தேவன் கோபம் கொண்டு நம்மை அழித்து விடாதபடிக்கு அவர் திறப்பிலே நின்று நம்மை காத்து கொண்டு வருகிறார். எப்படி இஸ்ரவேலர்கள் எல்லாம் தேவனை கோபம் மூட்டிய பொழுது, தேவன் அவர்களை அழிக்க முன்வந்த பொழுது மோசே தேவனிடத்தில் பரிந்து பேசி இஸ்ரவேலர்களை எல்லாம் காப்பாற்றினானோ, அதே போல நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், அக்கிரமம் செய்யும் பொழுதெல்லாம், அநீதி செய்யும் பொழுதெல்லாம், தேவனை கோபப்படுத்தும் போதெல்லாம் அந்த வானவில்லாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மையும் வானவில்லாக ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கும் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நம்மை ராஜாக்களாக மாற்றிருக்கிறார். நம்மை ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறார். யாக்கோபு எப்படி தம்முடைய மகனுக்கு பல வருண அங்கியை கொடுத்து அவனுக்கு வரப்போகிற அதிகாரத்தை நினைவு கூறும்படியாக அப்படி பல வருண அங்கியை அவனுக்கு உடுத்தினானோ, அதே போல பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பல வருண அங்கியாக வானவில்லை உடுத்தினார். இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரங்களை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் அழிந்து போகாதபடிக்கு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு அவர் பிசாசோடு கூட தேவனுடைய வில்லாக இருந்து யுத்தம் செய்து பிசாசை அழித்து நம்மை மீட்டார். இந்த வானவில் தேவனுக்கும் நமக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துகிறது மட்டுமல்ல, அந்த வானவில் பிதாவினுடைய போர் வில்லாகவும் இருந்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்து நம்மை மீட்டிருக்கிறார். அநேகரை மீட்கும்படியாக போர் வில்லாக நம்மையும் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்காக யுத்தம் செய்கிறவர்களாய், பிசாசோடு கூட யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மையும் போர் வில்லாக ஏற்படுத்தி இருக்கிறார். நம்மையும் தேவன் சமாதானத்தின் வில்லாக ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிற ஒரு சமாதான வில்லாக நம்மையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசுகிற திறப்பில் நிற்கிறவர்களாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வானவில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை நினைவு கூறும்படியாக தேவன் அப்படி செய்து வைத்திருக்கிறார். எப்படி வானவில் வானத்தின் ஒரு முனையிலிருந்து தோன்றி பூமிக்கு காணப்பட்டு மீண்டும் மறுமுனை வானத்தை நோக்கி போனதோ, அதே போல இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மீண்டும் வானத்திற்கு ஏறி போனார். எப்படி வானவில் சில நேரங்கள் தோன்றி மறைகிறதோ, அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தோன்றி பரலோகம் ஏறி போனார். அது எதை குறிக்கிறது? மீண்டும் அவர் தோன்றுவார். மீண்டும் வானவில் மறைந்து தோன்றுவதை போல இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்பதை நினைவுபடுத்துகிறது. அந்த வானவில் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியும் நாமும் அழியாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிறார். நம்மையும் அதுபோல அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றி அழிந்து போகிற ஆத்மாவுக்காக நம்மை தேவன் அவர்களை மீட்கின்ற அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக, ஜீவ ரட்சனை செய்யும்படியாக அவர்களை
தேவனோடு கூட ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக தேவன் ஒரு கருவியாக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் அநேகரை தேவனோடு கூட சமாதானம் செய்து வைக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை ஜீவ ரட்சனை செய்து வருகிற இந்த வானவில்லாகிய இயேசு கிறிஸ்துவை நாமும் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.